வெல்கம் பேக் டு பிஸ்கட் நான் கேம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃப்ட், அதாவது இந்த போடி மைண்ட் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடியே விளையாடி இருப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம வீடு கட்டிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம். கிளாஸே நம்ம இன்னும் எடுக்கல. ஃபர்னஸ் எப்படி பண்ணணும்னு கூட தெரியல. சரி, நான் ஆஃப்லைனில் விளையாடும் போது கூட இன்னும் ஃபர்னஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ராக் வேணுங்கிறாங்க. ராக் கலெக்ட் பண்ண தெரியல எனக்கு. ஸோ ஐயோ, இந்த கேமரா நான் விளையாடும் போது ஒன்றும் தெரியல. ஆனால் இன்னும் ஒன்று இதில் எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து இந்த ஃபோனில் கொஞ்சம் குவாலிட்டி இதில் இருக்காது. என்னடா வந்துட்டு. ஓகே, நம்ம இங்கே வச்சுருந்தோம் ஸ்க்ரீனை. ஐயோ, தெரியாமல் பண்ணிட்டேன். பண்ணிருக்கேன் அந்த இது. செஸ்ட்டுக்கு ஒன்று வைக்கலையா? ஓகே, இவ்வளோ போதும். ஏய் என்னடா மக்களே, இங்கே பாருங்களேன், நான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன். இதோட டேமேஜ். ஓகே, அழகாக தான் இருக்குது. ஆனால் ஓகே, அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கட்டும் மக்களே. நான் தான் மரத்தை எதுக்கு வீணாக வேஸ்ட் பண்ணுறது? மரம் தானே நேச்சுரல் என்வாயர்மெண்ட். இந்த படிக்கட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கானா ஏறிட்டோம். இது வேணால் ஒரு நல்ல வேலை. சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஆனால் இது கட்டுறது துன்பமாக இருக்குது. போச்சு, ஒன்றுமே இல்லை. இது கீழே தான் போகணும். நம்ம ஃபுல்லாத்தையும் எடுத்துடலாம். ஐயோ, அக்கேஷியா வேணுமே. இந்த இதில் வேற பதினாறு வச்சுப்போம். நம்ம மரத்தில் வெட்ட வேணாம். அந்த ரூம் அதாவது டைனிங் ரூம்ன்றேன். இது இந்த ரூம் வந்து ட்ரீ ரூமாக இருக்கட்டும் நினைக்கிறேன். ஐயோ, எங்கடா விழுந்தது? ஓகே, இருந்தாலும் வேறு டேமேஜ் வேறு ஆகும். இங்கே வந்துதா இல்லை? நான் அந்த பிளாங்கே காணும். சரி விடுங்க, ஒரே பிளான் தானே. மேலே இருக்கு. என்ன மேலே வச்சு சோதிக்கிறீங்க மைண்ட் கிராஃப்ட்காரங்களா? மிஷின் விழுறியா? ஓப்பனா ஓகே. இந்த லீஃப்ல கொஞ்சம் பிரேக் பண்ண கிராஸ் கட்டும் போது என்னோட ஃபேஸே தெரியலையா? சரி, இப்போது தெரியுதுன்னா பண்ணிடுங்க. சொல்ல மாட்டேன் நமக்கு. இது நீங்கள் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நம்ம 100 வந்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கிராண்ட் எக்ஸ்ட்ரீம் மோடில் நோ கமெண்ட் சேலஞ்ச் போட்டுருவோன்னு. அது நம்ம 50 வந்துட்டோம். இன்னும் 100 வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போட்டுருவோம். ட்ரை பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் மோடு நோ கமெண்ட் சேலஞ்ச் முடியாது, அதனால் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்ட்ரீம் மோடு ஓகேலாம் இருக்குது. எப்படின்னா இது வேற இந்த பற்றி கையால் கிராஃப்ட் என்ன நம்ம பிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வேஸ்ட்டாக ஒன்று அந்த இடம் யூஸ் பண்ணுறேன். கிடச்சிருச்சு.
ஐயோ வீட்டில் அவங்களுக்கு தானே இன்னும் ஒன்றா. சரி நம்ம தூரத்துலேயே பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்குல்ல, அதனால தான். கார்டன் பண்ணலாமா? நீங்கள் ஒரு 5 லைக்ஸ் 10 லைக்ஸ் கிட்ட வந்தால் 5 லைக்ஸ் வந்தால் நம்ம கார்டன் கட்டிடலாம். இப்போ நம்ம பெட்டு கட்டலாம். பெட்டு இங்கே போட வேணாம், ஃபஸ்ட்டு ரூம்லேயே இருக்கணும். நான் பெட் எடுத்து வந்து இங்கே கட்டிடலாமா நான் நினைக்கிறேன். நான் எதுக்கு நான் கிளாஸே இன்னும் கண்டுபிடிக்கல. சரி அடுத்த டே மைனகிராஃப்ட் டே 3 பண்ணலாம். 24 அப்பா பூரா இருட்டிடுச்சா? बहुत अच्छा है, இதுவும் தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னா டே 3 டே 4 டே 3 வச்சுக்கலாம். அப்படி தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் ஷார்ட் டேட் இப்படி பண்ண, அதனால நம்ம அப்படியே வச்சிடலாம். இங்கே போடவே இல்லை, மறந்துட்டேன். இப்போ தான் விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். நான் பெட்டு எப்படி கண்டுபிடிச்சேன் நான் சொல்கிறேன். அந்த நான் பெட் எப்படி கண்டுபிடிச்சேன்னா ரெட் டை அடித்தேன். ரெட் டை அடித்தேன். அந்த ஒரு ஃப்ளவர் கலெக்ட் பண்ணிப்போம்ல, அந்த ஃப்ளவர்லேருந்து டை அடித்தேன். இது ஒரு மரம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்ம் கட்டிடலாம். இந்த வீடியோவில் கட்டலாம், அடுத்த வீடியோவில் நம்ம கட்டுறோம். ஏன்னா வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இதாக இருந்தோம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன். க்ரீப்பரே இல்லை. ஆமாடா, இது ஈஸி மோடு. அது எடுக்க முடியல, என்ன ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஐயோ அங்கே போய் தூரத்தில் பண்ணணும். வீடு அங்கே தான் இருக்குது. நான் சில டைம்ஸ் நான் மறந்துடுவேன் வீடு எங்கே இருக்குன்னு. ஆனால் நம்ம அடுத்த வீடியோவில் ஏன்னா இல்லைன்னா நான் இது ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதனால் கொஞ்சம் தப்பாக இருக்கு. வீடியோ எடுக்கிறேன் நான் வந்து இது பண்ணிட்டேன். நிறைய வில்லேஜ் நம்ம பார்க்கவே இல்லை. வில்லேஜ் இருந்தால் வில்லேஜ் போட்டு வில்லேஜோட வீடு நம்ம எடுத்துக்கலாம். அங்கே வந்து கிளாஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து க்ரியேட்டிவ் மோடில் விளையாடும்போது இது வில்லேஜர் ஹவுஸ் அது அவங்கள இது பண்ணி தான் வீடு கட்டினேன். 28 சூப்பராக தான் இருக்குது. அது என்ன வேணும்? ஸ்பைடர் கொள்ளணும். அதுக்கு ஸ்பைடர்ஸ் வாங்க மாட்டேங்குது. ஈஸி மோட் ஸ்பைடர்ஸ் வாங்க. ஹார்ட் மோடு பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஈஸி மோட் பண்ணிக்கலாம், ஹார்ட் மோட் பண்ணலாம். பாடா ஒரு வழியாக பண்ணிட்டோன்பா. ஸோ நம்ம இப்போவே இதோட வீடியோ எண்ட் பண்ண வேணாம், ஏன்னா இவ்வளோ ஷார்ட்டாக வீடியோ வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் இது மைனிங்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். கல் கிடச்சிட்டுனா நல்லாயிருக்கும். ஃபர்னஸ் பண்ணிடலாம். கல் கடையில் நம்ம லக்கு இல்லைன்னு அர்த்தம். அது இல்லாமல் கூட சண்டை போட்டால் ஒரு பிரிட்ஜு கட்டணும் அப்படின்னு நினச்சோம். பிரிட்ஜை கட்டல. இந்த சாண்டு நம்ம இது டர்ட் எடுத்துக்கலாம். கிராஸ் பிளாக்கு டர்ட் பாலாக அப்படியான்னு தெரியும். இதை வச்சு மைண்ட் பண்ணலாமா? ஒரே வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், அதனால இது குறைஞ்சிருச்சு ஹெச்பி. என்னோட ஹெல்த்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்குல்ல அங்கே இருக்குது. 12 எடுத்ததும் இன்னும் கொஞ்சம் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் திருப்பி வந்து எடுத்துக்கலாம். சஃபிஷியண்ட்டாக இருக்காது.
மண்ணை வச்சு வீடு கட்டலான்னு நினச்சா ஐயோ அங்கே போகணுமா ஸ்குவிட்டு வேறு ஏதாவது பண்ணிடுச்சுன்னா வருதுடா சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மட்டும் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது கல் கீழக்கா சூப்பர் போடு கல்லே இல்லை நான் தான் கல் நினைக்கிறேன் சார் ஏன் ஸ்லோவாக போகிறேன்னு எனக்கே தெரியல ஃபுல் டைம்ஸ் இப்படி தான் ஆகுது ஏன்னே தெரியலையே ஐயோ சரியாவலை சரியாச்சு இப்படி தான் ஐடியா இருக்கா தான் கொஞ்சம் இப்போ இரிட்டேட்டிங்காக இருக்கு 4 தான் இருக்கா அங்கே போய் எடுத்துடலாம் காலியாக போகுது 1 பதம் ஓகே சரி நான் சொல்லவே மறந்துட்டேன் ஸோ திருப்பி என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் 50 சப்ஸ்கிரைபர் கீப் சப்போர்ட்டிங் நான் சொல்லிட்டே இருக்கேன்னா ஐயோ ஏறது தான் ஒரு பெரிய பாடம் இருக்குது மைண்ட் கிராஃப்டில் ரியல் மைண்ட் கிராஃப்ட் ஒரு இது போட்டிருப்போம் அதுக்கு அதுவும் இது போலி மைண்ட் கிராஃப்ட் தான் ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் 29 rupees 29 rupees கூட சொல்ல முடியல ஐயோ முடியலப்பா சாமி அப்பா ஐயோ மக்களை இந்த பாருங்க கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது நெதர் போட்டன் உள்ள அப்சீடியன் கண்டுபிடிச்ச நெதர் போட்டிருக்கேன் கேள்விப்பட்டதில்லை நான் கோயிலுக்கு கூட செஞ்சுருக்கேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னடாமும் பண்ண முடியுது ஸ்க்ரீனில் ஒன்றுமே தெரியலையா உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணும் போதே ஒன்றுமே தெரியல நீ திருப்பி ஃப்ளோவாக போகிறேன்னு நினைக்கிறேன் அவங்க ஷாப்லாம் கொள்ள வேணும் சஃபிஷியண்டாகவே இல்லை சரி அது 4 வந்து ஓகே ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு முடிக்கலாம் வீடியோவை அப்போதான் கொஞ்சம் சேஃபாக இருப்போம் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மைண்ட் கிராஃப்ட் ஆடும் போது கண்டிப்பாக நான் ஃபர்னஸ் கண்டுபிடிச்சிருப்பேன் ஏன்னா தூரத்துக்கு போயிருப்பேன் வந்துடுச்சு ஒரு வழியாக ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ இது எல்லாம் ஸோ இவ்வளோ இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாம் இந்த வீடியோவை எல்லாம் பார்த்த செலவு ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங்